சோனாக்ஷி, கையை நீட்டி பேசாதீங்க. டாக்டர் ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட சொல்லுங்க. மிஸ்டர் தேவ் ப்ளீஸ். நான் இந்த மாதிரி குழந்தைத்தனமாலாம் நடந்துக்க மாட்டேன். நானும் கிட்டிஷ் பிஹேவியர்லாம் பண்ண மாட்டேன். உங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஏற்கனவே தெரிஞ்சிருப்பீங்க போல. டாக்டர் சேனா, தன்னோட புருஷன்கிட்டயே ஒழுங்கா பிஹேவ் பண்ண தெரியாத ஒரு பொண்ணு, பப்ளிக்கலி அவரை திட்டுற பொண்ணு என்னோட அம்மாக்கு அட்வைஸ் பண்ண முடியாது. அவர் என்னோட ஹஸ்பண்ட், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். வெயிட், அவர் ஹஸ்பண்ட் சொன்னீங்களா? அவர் என் ஹஸ்பண்ட் இல்ல. அப்படின்னா யார் வேணாலும் நீங்க திட்டுவீங்களா? என்ன எதுக்காக நீங்க முழுசா பேச விட மாட்டீங்க? மிஸ்டர் தேவ் ஒரு நிமிஷம், உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். டாக்டர் சோனாக்ஷி போஸ் இந்த ஹாஸ்பிட்டலோட ஒரு பெஸ்டான நியூட்ரிஷனிஸ்ட் தெரியுமா? டாக்டர் நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க இந்த ஹாஸ்பிட்டலோட ஒரு பெஸ்டான நியூட்ரிஷனிஸ்ட் சோனாக்ஷி. கேட்டிங்களா? ஓ, இன்டர்நெட்ல என்னோட ப்ரொஃபைல் செக் பண்றீங்களா? இததான் சந்தேகப்படுறதுன்னு சொல்லுவாங்க. சோனாக்ஷி, மிஸ்டர் தேவ், ஷி இஸ் வெரி குட், அப்படிதானே? எஸ் மிஸ்டர் தேவ், உங்க அம்மாவோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். அதனால ஒரு பெஸ்டான நியூட்ரிஷனிஸ்டோட உதவி ரொம்பவே தேவைப்படுது. அண்ட் சோனாக்ஷி, மிஸ்டர் தேவ் இந்த ஹாஸ்பிட்டல் போர்ட் மெம்பர்ல ரொம்பவே முக்கியமான ஒருத்தர். இவரோட அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப நல்லா இல்ல. அவங்களோட நியூட்ரிஷனல் ரெக்குயர்மெண்ட்டோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியா உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். இது அவங்களோட ரிப்போர்ட்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க ப்ளீஸ். தேங்க்யூ டாக்டர். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நேகா, நீ வீட்ல இருந்தேன்னா இந்த மாதிரி தான் டென்ஷன் ஆயிட்டே இருப்ப. பேசாம என் கூட வா, நம்ம வெளியில போய் பீஸா சாப்பிட்டுட்டு வரலாம். நான் சொல்றத கேளு. நேகா, என்னாச்சுக்கா? நீங்க இங்க நிக்கி ஃபோன் பண்ணி உங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொன்னா, ஆனா நீங்க இங்க உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. இவங்க சின்ன விஷயத்த கூட பெருசாக்கிடுறாங்க அண்ணி. அம்மா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. எனக்கு ஒன்றும் இல்லை. உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கிட்டே இருந்தா ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடும். நடந்துக்கிட்டே கொஞ்சம் வேலை செஞ்சா எல்லாம் சரியாயிடும். அதான் நல்லது. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்கக்கா. அப்புறம் நான் சமீரோட அம்மா கிட்ட பேசினேன். அண்ணே, மா, எனக்கு முன்னாடி எந்த விஷயத்தையும் பேச முடியாதா உங்களால? நிச்சயதார்த்தம் எனக்கு முன்னாடி தானே நின்னுச்சு. அதை விட பெரிய கஷ்டம் எதுவா இருக்கும்? இங்க பாரு, என்னோட செப்பல் நான் ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். 150 ரூபாய். 4 தடவை பிஞ்சு போச்சு, 4 தடவை தச்சேன். அத்த, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னால பிஞ்சு போன செப்பலே 4 தடவை தைக்க முடியும் போது என் செல்ல பொண்ணுடைய கல்யாணத்தை நான் நடத்தாம இருப்பேனா? அக்கா, அந்த சமீர், அவங்க அம்மா, அவங்க சொந்தக்காரங்க மறுபடியும் கல்யாணத்தை பத்தி பேச சொல்லிருக்காங்க. இல்ல அண்ணே, நம்ம சம்பந்தம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த உறவு வேண்டாம். என்னக்கா பேசுறீங்க? நான் இவளுடைய அத்தை. இவ கல்யாணத்தை பத்தி யோசிக்காம இருப்பேனா? இவ சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் தான் சொல்றேன்ல, அந்த குடும்பம் வேண்டாம். இங்க பாருங்கக்கா, உறவுங்கிறது ஒரு கயிறு மாதிரிதான். அருந்தா அதை மறுபடியும் கட்டிடலாம். கட்டிடலாம் அண்ணே, ஆனா அதுல முடி இருக்கும்ல, அதே மாதிரிதான் வாழ்க்கையில கஷ்டமும் இருக்கும். அவங்களால நேஹாவை சந்தோஷமா பாத்துக்க முடியாது. நம்ம நேஹாவுக்கு சமீரோட ஒரு நல்ல பையனா பார்க்கலாம். மா, எதுக்கு பையனை தேடணும்? நான் கல்யாணமே பண்ணிக்க விரும்பல. அத்த, இந்த சாரி, இந்த நகைகள் எல்லாம் அவங்க கிட்டே திருப்பி கொடுத்துருங்க. நேஹா, ஏன் இந்த மாதிரி பண்ற? இன்னொரு இடத்துல கூட கல்யாணம் முடிவாயிடும். ஆனா இந்த மாதிரி ஒரு சாரி கிடைக்குமா? உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு. நான் உங்க மதருக்காக டயட் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். நான் அதை புரிய வச்சிடுறேன். இட்ஸ் ஆல் ரைட், நானே படிச்சுக்கிறேன். இந்த சார்ட்ல என் அம்மாவுக்கு எக்ஸ்ட்ரா சால்ட் கொடுக்கணும்னு எழுதிருக்கீங்க. என்ன சார்ட் இது? இது தப்பு. நீங்க என்ன டாக்டரா?
அவங்க ரிப்போர்ட் படி அவங்களுக்கு சோடியம் அண்ட் பொட்டாசியம் லெவல் கம்மியா இருக்கு. அதனால தான் அவங்களை எக்ஸ்ட்ரா சால்ட் சாப்பிட சொல்லியிருக்கேன். ஷீ இஸ் அனிமிக். விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருக்கு. ரொம்ப பெரிய ப்ராப்ளம் என்னன்னா நீங்க அவங்கள பாத்துக்கிறீங்க. மனசுல எல்லாம் தெரியும் நினைப்பு, ஆனா எதுவுமே தெரியறது இல்ல. இதுக்கப்புறம் சார்ட்டை நான் புரிய வைக்கவா இல்ல நீங்களே அனலைஸ் பண்றீங்களா? அவங்களுக்கு தினமும் அட்லீஸ்ட் 2 பனானாஸ் அப்புறம் இளநீர் கொடுக்கணும். நோ ஃப்ரைட் ஸ்டப்ஸ், பூரி கச்சோரி எதுவும் கொடுக்க கூடாது. ஆயில் யூஸ் பண்ணணும்னா கொஞ்சமா தான் யூஸ் பண்ணணும், அதுவும் ஆலிவ் ஆயில் தான். என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா? ஐ கெஸ் அம்மாவால் இந்த சேட்டை ஃபாலோ பண்ண முடியாது. டாக்டர், வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அது ஒர்க் அவுட் ஆகாதா? லாஸ்ட் இயர் நவராத்திரி ஃபங்க்ஷன் நடந்துச்சு இல்லையா? அப்போ டூப்ளிகேட் ஷாருக்கான வர சொன்னாங்க. வந்தவங்க எல்லாரும் திரும்ப போயிட்டாங்க. இது எதுக்கு இப்போ என்கிட்ட சொல்றீங்க? அதாவது என்னன்னா டூப்ளிகேட்ஸ் எப்பவும் நல்லா இருக்காது. உங்களுக்கு புரியுது இல்லையா? சப்ளிமெண்ட்ஸ் ஒரிஜினல் ஃப்ரூட்ஸோட டூப்ளிகேட்ஸ் தான். நேச்சுரல் ஃபுட்ஸ்ல இருக்கிற விஷயம் சப்ளிமெண்ட்ஸ்ல இருக்காது. இந்த விஷயத்த நீங்க அவங்களுக்கு புரிய வைக்கணும். இல்லனா அந்த ஜெனரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் தான். பால்ல மஞ்சளை கலந்து குடிச்சிருவாங்க. பட் தட்ஸ் நாட் குட் எனஃப். அவங்கள இந்த டயட்டை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. இல்லனா அவங்கள கொஞ்ச நாள் இங்க அட்மிட் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட்ல அவங்க கொஞ்சம் டயட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. இல்ல வேணாம், நான் அவங்கள வீட்லயே பாத்துக்கிறேன். பை தி வே யூ வெல்கம். நீங்க கண்டிப்பா தேங்க்ஸ் சொன்னீங்கல்ல? இல்ல கொஞ்சம் கூட மேனேஜ் இல்லாம டாக்டர் கிட்ட தேங்க்ஸ் கூட சொல்லாம அப்படியே போவீங்களா? ஐ ஹோப் உங்க அம்மா சீக்கிரமா குணமாகணும். எவ்வளவு ரூடா இருக்கான் மிஸ்டர் ஓபத்ரோ. ஈஸ்வரி, அட சரஸ்வதி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். தேவ் எப்படின்னு உனக்கே தெரியும்ல. கொஞ்சம் இருமனாலும் எனக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொல்லிடுறான். நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா ஒன்னு சொல்லவா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. தேவ் மாதிரி ஒரு பையன் உனக்கு கிடைச்சிருக்கான். ஆனா என் சுரேஷ பாரு, நேத்து மருமக கிட்ட வீட்டுக்கு மேல இருக்கிற ரூம அப்பா கொடுக்கற பென்ஷன் பணத்துல சரி பண்ணலாம்னு சொல்றான். நிஜமாவே தேவ் மாதிரி ஒரு பையன் எல்லாருக்கும் கிடைக்கணும். சரி, நான் போயிட்டு வரேன். சரி, நீ எங்க போற? நான் பாயசம் செய்யலான்னு பார்த்தேன், ஆனா வீட்ல முந்திரி இல்ல, அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அது சரி. சரி, சரி வரேன். சரிங்கக்கா. நீ சொல்றது சரிதான். சரிதான், கரெக்ட் தான். எதுக்கு அம்மா வெளியே தனியா போக விட்டீங்க? டாக்டர் அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொன்னார்ல. அவங்க எப்பயாவது நாங்க சொல்றதை கேக்குறாங்களா? இன்னைக்கு மட்டும் எப்படி கேட்பாங்க? ஏதாவது காரணம் சொல்லுங்க, நானே போய் அம்மாவை கூப்பிட்டு வரேன். மா மா மா, அம்மா, அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்ல. அம்மா எழுந்திருக்கோண்ணா. எதுக்காக நீங்க வெளியில போனீங்க? டாக்டர் தான் ரெஸ்ட் எடுக்க சொன்னார்ல. வெயில எதுக்கு வெளியில போனீங்க? வெளியில போனா கார் எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. எதுக்கு நடந்து போனீங்க? நீ எதுக்கும் கவலைப்படாத தேவ். கொஞ்ச நேரம் வெளியில நடந்துட்டு வரலான்னு போனேன், அதனாலதான் நான் கார்ல போகல. எனக்கு ஒண்ணும் ஆகல தேவ். நீங்க என்கிட்ட எந்த காரணமும் சொல்ல வேண்டாமா? நீங்க இங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவேன். அங்க இருக்கவங்க உங்களை நல்லா பாத்துக்குவாங்க. ஆமா, ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்ல. நாங்க சொல்றதெல்லாம் இவங்க கேட்க மாட்டாங்கல்ல. அம்மா ஆல்ரெடி உடம்பு சரியில்லாம இருக்காங்க. இல்ல இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக மாட்டேன்.
எனக்கு அப்படின்னு உடம்பு சரியில்லாம போச்சு. நான் நல்லதா இருக்கேன். ஆனா அம்மா, நீ பேசாத. நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த ஹாஸ்பிடல்ல இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் பணத்தை வாங்குறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்க வேலையே இதுதான். சின்ன விஷயத்த ரொம்ப பெருசுபடுத்தி இருமல மலேரியான்னு சொல்லிடுவாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. எனக்கு கொஞ்சம் பால்ல மஞ்சள் போட்டு எடுத்துட்டு வா. இல்லனா அந்த ஜெனரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் தான். பால்ல மஞ்சளை கலந்து குடிச்சிருவாங்க. பட் தட்ஸ் நாட் குட் எனஃப். அவங்கள இந்த டயட்டை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. இல்லனா அவங்கள கொஞ்ச நாள் இங்க அட்மிட் பண்ணுங்க. வேணா நேஹா, யூ வெயிட். இது நீ வச்சுக்கோ. இதுக்கப்புறம் இந்த சார்ட் படி தான் அம்மாவுக்கு ஃபுட் கொடுக்கணும். என்னப்பா இது? இது உங்களோட டயட் சார்ட். என்னால டயட் எல்லாம் பண்ண முடியாது. டாக்டர்ஸ் இதுல என்ன வேணாலும் எழுதிருவாங்க. என்னால என்ன நல்லா பாத்துக்க முடியும். அட நான் நல்லதானே சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏய், நீங்க சொல்லுங்கடி, உங்களுக்கு தெரியும்ல. அதுவும் திவாரியோட ஸ்வீட் கடையில இருந்து பெரிய பெரிய லட்டு எல்லாம் வந்துச்சுல, அதெல்லாம் நானே போய் இவ்வளவு பெரிய லட்டு வேண்டாம், சின்ன சின்னதா மாத்துங்கன்னு போய் சொல்லிட்டு வந்தேன். உனக்கு தான் தெரியும்ல, தேவ் கிட்ட சொல்ல. அடிச்சன பாரு. நான் டயட் இருக்க மாட்டேன்ப்பா. இன்னைக்கு அப்புறம் நீங்க இந்த டயட் சார்ட்ல இருக்கிறபடி தான் எல்லா ஃபுட்டையும் எடுத்துக்கணும். வேற எதுவும் கிடையாது. நான் ஒல்லியெல்லாம் ஆக மாட்டேன்ப்பா. எனக்கு ஒல்லியா இருக்கிறவங்கள பார்த்தாலே பிடிக்காது. இதனால ஒல்லியெல்லாம் ஆக மாட்டாங்கம்மா. ரொம்ப நல்லா ஹெல்த்தியா இருப்பீங்க. அம்மா, பிடிவாதம் பிடிக்காதீங்க. நீங்க கண்டிப்பா இந்த டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதுல என்னதான் எழுதிருக்காங்கன்னு கொஞ்சம் படிச்சு சொல்லு பாரு. இதுல புரியுதுக்கான்னு பார்த்து சொல்லு. அம்மா, அட சரிப்பா, நான் ஒத்துக்கிறேன். ருசியே இல்லாத சாப்பாட்டை கொடுத்து உங்க அம்மாவை நீங்களே சாவடிச்சிடுவீங்க. அம்மாக்கு தினமும் இளநீர் கொடுக்கணும். அதோட இந்த சூப்பும் கொடுக்கணும். பட் சூப்ல பட்டர் போடக்கூடாது, ஓகே? நேஹா, நீ தான் அம்மாவை நல்லா பாத்துக்கணும். என்னாச்சு நேஹா? என்ன ஆகணும்னா, சின்ன வயசுல இருந்து நான் குடும்பத்தை பாத்துக்கிட்டேன். இப்ப அம்மாவை பாத்துக்க மாட்டேனா? இவங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றது தான் சரியா இருக்கும். நேஹா, அம்மாவை நீ மட்டும் இங்க தனியா பாத்துக்க வேண்டாம். நானும் உன் கூட இருக்கேன். நீங்க இல்லனாலும் எனக்கு கவலை இல்ல. எல்லாரும் இருக்கும்போது எனக்கு தனிமையா இருக்கிற பழக்கம் இருக்கு. நேஹா, நான் அவங்க மகன்றத அவங்க மறந்துடலாம். ஆனா அவங்க எனக்கு அம்மான்றது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ரொம்ப பிடிவாதம் பிடிக்க கூடாதுன்னு அவங்க கிட்ட சொல்லிடுங்க. இல்லனா நீங்களும் என்ன திட்டிக்கிட்டே இருப்பீங்க. தங்கி இருக்கிற மரத்துக்கு வயசாயிடுச்சு. ஆனா பறவைங்களுக்கு இந்த விஷயம் தெரியல. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதுல ஒரு மாத்திரைய சாப்பிடணும். பசிக்குது, சீக்கிரம் எடுத்துட்டு வா. இந்தாங்கம்மா, சாப்பிடுங்க. கொடு 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 கொடு. என்னாச்சு? ஏன் சாப்பிட மாட்டீங்க? அட, நான் மாட்டுக்கு கூட இதை விட நல்ல சப்பாத்தி தான் செஞ்சு தருவேன். என்ன இது சிகப்பா இருக்கு? என்னதான் எடுத்துட்டு வந்த? இது பீட்ரூட் ஜூஸ்மா. ஒரு நாளைக்கு 2 தடவை குடிக்கணும். 2 தடவையா? அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி. நெய் போடாம எடுத்துட்டு வந்திருக்கியே, எப்படிமா நான் சாப்பிடுவேன்? அம்மா, இதுதான் உங்களுக்கு நல்லது. அது என்னமோ சொல்லுவாங்களே, நல்ல ஸ்கூலுக்கு அனுப்பியிருந்தீங்கன்னா நானும் இங்கிலீஷ்ல 4 வார்த்தை சொல்லியிருப்பேன். இது புதினா சட்னி. சரி, இந்த புதினா சட்னி மட்டும் இங்க இருக்கட்டும். மத்ததெல்லாம் நீ எடுத்துட்டு போயிடு. அப்புறம் கிச்சு கிட்ட நல்ல நெய் போட்டு எனக்கு சப்பாத்தி போட சொல்லு. அப்படியே மாங்காய் ஊறுகாவும் வேணும். சீக்கிரம் போ, மருந்து சாப்பிடணும்ல. இது தவிர உங்களுக்கு சாப்பிட எதுவும் கிடைக்காது. என்னடி? இத சாப்பிட்டு முடிச்சே ஆகணும். இத நான் சொல்றது கேளுமா. என்ன? ஐயோ, பசி குடல புடுங்குது. எப்படி நான் இதை சாப்பிடுவேன்? வீட்டையே ஹாஸ்பிட்டல்ல மாத்திடுவாங்க போல இருக்கு.
உன்னால உன் ட்ரெஸ்ல பட்டன் கூட தைக்க முடியாதா? அக்கா, இன்னைக்கு நீங்க பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. உங்க அழக பார்க்கும்போது எனக்கே பொறாமையா இருக்குக்கா. என்னால அதை சாப்பிட முடியல. நீங்க எதுக்காக சாப்பிடாம எந்திரிச்சு வந்தீங்க? அண்ணாவுக்கு தெரிஞ்சதுன்னா அண்ணா என்னதான் திட்டுவாரு. இன்னும் கொஞ்ச நேரம் நான் சாப்பிடாம இருந்தேன்னா அதுக்கப்புறம் நெய் எனக்கு மயக்கம் சப்பாத்தி வந்துரும். உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு. ஓ ஹலோ, இங்கிலீஷ் மீடியம். பட்டன் எப்படி தைக்கணும்னு கூட தெரியல. நீ எனக்கு சொல்லி தெரியா? நீ உன் வேலையை பாரு. நேஹா, ஒண்ணே ஒண்ணு சின்ன நீங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு கிடைக்காது. நீ முதல்ல வாய மூடு. பட்னி போட்டு என்ன சாவடிச்சிடுவீங்க நீங்க. மா, அம்மா, என்னோட வேலை போயிடும். நீ உன்னோட வேலைய பத்தி யோசிக்கிற. நான் இங்க சாப்பிடலன்னா என்னோட உயிரே போயிடும். உன் வேலை முக்கியமா இல்ல என் உயிர் முக்கியமா? நீ எதுக்கும் கவலைப்படாத. அம்மா நேஹாக்கா, ஹலோ நேஹா, என்னாச்சு? அம்மா நல்லா இருக்காங்கல்ல? அம்மா நல்லா இருக்காங்க. அப்புறம் என்ன? அண்ணா, அம்மாவை இதுக்கப்புறம் என்னால பாத்துக்க முடியாது. அம்மாவோட பிடிவாதத்தை என்னால ஜெயிக்க முடியல. அவங்க சின்ன குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறாங்க. என்னால இதெல்லாம் முடியாது. இது பாரு நேஹா, நீ சொல்றதையும் அம்மா கேட்கலன்னா நிக்கி ரியா சொல்றத கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்கண்ணா, ஆபீஸ விட்டுட்டு நீங்களே வீட்ல உட்காருங்க. இல்லனா அம்மாவை பாத்துக்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணுங்க. என்னால இனிமே பாத்துக்க முடியாதுண்ணா. ஐ கான்ட் பிலீவ் திஸ். நீங்க பிரெக்னன்சில ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பாக்குறீங்களா? உங்க குழந்தை தைரியமா இருக்கணுங்கிறதுக்காகவா? இது உங்களோட லாஜிக்கா இருக்கலாம். பிரெக்னன்சில குழந்தைக்கு நிறைய புரோட்டீன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப முக்கியம். சார் சார் சார், ஒரு நிமிஷம். சாரி மேம், இவர் கேட்கவே இல்ல. நீங்க இப்ப என் கூட உடனே வரணும். இப்ப நான் என் பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. நீங்க இப்ப உடனே கண்டிப்பா என் கூட வந்தாகணும். They can wait. I can't. மிஸ்டர் தேவ் தீக்ஷித், எல்லா பேஷண்ட்ஸும் என்ன பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் தான். நான் உங்க கூட வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா வெளியே உங்க நம்பர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. வெளியே லெஃப்ட்ல வெயிட்டிங் ரூம் பிளஸ் வாட்டர் இருக்கு. நீங்க ரொம்ப டீஹைட்ரேட்டடா இருக்கீங்க. ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மிஸ்டர் ரூட். சாரி. நீங்க ஒரு நாளைக்கு 2 தடவை பால் குடிக்கணும்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? நீங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. டாக்டர் அக்கா, என்னோட மாமியார் தினமும் 2 தடவை பால் குடிக்கிறதால மாசத்துக்கு 1500 ரூபாய் ஆகுதுன்றாங்க. இவ்வளவு செலவு பண்ண முடியாதுன்றாங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இதுக்கு பதிலா எனக்கு மாத்திரை எழுதி கொடுத்துருங்க. என்னங்க, இதை வாங்கிட்டு வர சொல்லுங்க. டாக்டர் அக்கா, இந்த மருந்து எவ்வளவு ஆகும்? 2500. ஆ, உன்னோட மாமியாருக்கு இந்த மருந்தோட விலை 2500ன்னு தெரிஞ்சதுன்னா 1500 ரூபாய் செலவு பண்ணி பால் வாங்கி கொடுப்பாங்க. சரி, போயிட்டு வரேன்க்கா. ம். நான் உங்ககிட்ட இப்ப பேச முடியுமா? நீங்க உங்க பேச்ச 5 மினிட்ஸ்ல முடிக்கிறதா இருந்தா நீங்க பேசலாம். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி 2 பேஷண்ட்ஸ் என்ன பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? ஓகே, 2 நிமிஷத்துல பேசிடுறேன். நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்க போறேன். டாக்டர் சேனாவும் நீங்களும் என் அம்மாவோட ரிப்போர்ட்ஸை பார்த்துருக்கீங்கல்ல. ஒரு பேலன்ஸ் டயட்டால மட்டும்தான் எங்க அம்மாவை குணப்படுத்த முடியும்னு உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க
என் அம்மாவோட பர்சனல் நியூட்ரிஷனிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். நாளையில இருந்து, ஆக்சுவலி இன்னில இருந்து, ஏன் இப்பல இருந்தே. For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.